ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்குறது, அதாவது வாஸ் வேர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட், அதாவது சப்ஜெக்டை டெஸ்கிரைப் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வாஸ் ஷீ கண்டென்ட் வித் த அவுட்கம்? அவள் முடிவில் திருப்தி அடைந்தாளா? கண்டென்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவாக வரும்போது அதோட மீனிங் வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட கொஸ்டின் என்னென்னா, அவள் வந்து அந்த ரிசல்ட்டில் திருப்தி அடைந்தாளா அப்படின்றது தான் கொஸ்டின். அவள் திருப்தி அடைந்தா அப்படிங்கும்போது எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். திருப்தி அடையலை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், ஷி வாஸ் குவயட் கண்டென்ட் வித் த அவுட்கம். அந்த அவுட்கமுடன் அவள் ரொம்பவே திருப்தியாக இருந்தாள் அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Next example, was the room quiet during the presentation? விளக்க காட்சியின் போது அறை அமைதியாக இருந்ததா? அதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ ரூம் வந்து அமைதியாக இருந்துச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் வந்து ப்ரெசன்டேஷன் நடந்திருக்கு. அப்படி ப்ரெசன்டேஷன் நடக்கும்போது ரூம் வந்து அமைதியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ரூம் அமைதியாக இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம். ரூம் அமைதியாக இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, நோ, த ரூம் வாஸ் நாட் குவயட் டியூரிங் த ப்ரெசன்டேஷன். தேர் வாஸ் அ லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் நாய்ஸ். அப்போது ரூம் வந்து குவைட்டாக இல்லை, ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ரூம் வந்து குவைட்டாக இல்லை, நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இதோட ஆன்சர் வந்து எஸ் அல்லது நோ தான் இதோட ஆன்சர். அதை சொல்லிவிட்டு அடிஷ்னலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது தான் மீதி இருக்கிறது ஃபுல்லாமே. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின், வாஸ் த மூவி இன்ட்ரெஸ்டிங் டு யூ? படம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததா? அப்படிங்கும்போது படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா எஸ் சொல்ல போகிறோம். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா, எஸ், த மூவி வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு மீ. ஆமாம், படம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து இப்போ நம்ம 3 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். 3 சென்டென்ஸ்லையுமே அட்ஜெக்டிவ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி அட்ஜெக்டிவ் தான் வந்திருக்கு. எப்போ வெர்பு வரும், எப்போ அட்ஜெக்டிவ் வரும் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொன்னேன். இன்னொரு தடவை இப்போ ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஒரு சப்ஜெக்டை பற்றி டெஸ்கிரைப் பண்ணி கொஸ்டின் கேட்குறோம் அப்படிங்கும்போது அட்ஜெக்டிவ் வரும். அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிச்சா பண்ணலையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது வேர்ப் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மூவி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்ட்டு அந்த மூவியை டெஸ்கிரைப் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றது தானே அங்கே கொஸ்டின். அப்போது இன்ட்ரெஸ்டிங் மூவி அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அந்த மூவியை டெஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்கிறோம், அதனால் இது அட்ஜெக்டிவ் தான் வரும். ஓகேங்களா? இதே இது அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வேர்ப் வரும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இவ்வளோ நேரம் சப்ஜெக்டை டெஸ்கிரைப் பண்ணி கொஸ்டின் கேட்டோம். இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாஸ் ஷி அட்டெண்டிங் த செமினார் எஸ்டர்டே? அவள் நேற்று கருத்தரங்கில் கலந்து கொண்டாளா? அப்போ அவள் அட்டன் பண்ணுற அந்த ஒரு ஆக்ஷனை வந்து சப்ஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஆக்ஷனை சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன். இது வந்து இந்த இடத்துல வந்து வேர்ப் தான் வரணும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து ஆன்சர் பாருங்கள். எஸ், ஷி வாஸ் அட்டெண்டிங் த செமினார் எஸ்டர்டே. அவள் அட்டன் பண்ணியிருந்தா அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம். அட்டன் பண்ணலை அப்படின்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம், அவள் நேற்று வந்து செமினாரில் கலந்து கொண்டிருந்தாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வாஸ் த டீம் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட் அன்டில் லேட் அட் நைட்? குழு இரவு வரை திட்டப்பணியில் ஈடுபட்டதா? அப்போது அவங்க நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், த டீம் வாஸ் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட் அன்டில் லேட் அட் நைட். ஆமாம், அந்த டீம் வந்து இரவு வரை ப்ராஜெக்ட் மீது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஆக்ஷன் சம்மந்தமாக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஐடென்டிட்டி சம்மந்தமாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது அடையாளம் காண்றது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். வாஸ் ஷீ த டீம் கேப்டன் டியூரிங் த சாம்பியன்ஷிப் மேட்ச்? சாம்பியன்ஷிப் போட்டியின் போது அவள் அணியின் கேப்டனா? அப்போது சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துட்டு இருக்கும்போது இவா தான் வந்து அணியின் கேப்டனா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இவ தான் கேப்டன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம். இவ கேப்டன் இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், ஷி வாஸ் த டீம் கேப்டன் டியூரிங் த சாம்பியன்ஷிப் மேட்ச். ஓகேங்களா? அப்போது ஆமாம், அவள் தான் டீம் கேப்டன். சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்போது அவள் தான் டீம் கேப்டன் அப்படி இருந்தா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாஸ் த ஹிஸ்டாரிக் பில்டிங் யுவர் ஃபேமிலிஸ் ancestral ஹோம்? அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடம் உங்கள் மூதாதையர்களின் வீடுதானா? அப்போ அவங்க முன்னோர்களின் வீடு தான் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த பில்டிங்கை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஐடென்டிஃபை பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆன்சரில். எஸ், த ஹிஸ்டாரிக் பில்டிங் வாஸ் மை ஃபேமிலிஸ் ancestral ஹோம். இந்த ஹிஸ்டாரிக் பில்டிங் வந்து என்னுடைய மூதாதையர்களின் வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்கொயரி. எக்ஸாம்பிள் பாருங்க. வாஸ் த கான்ஃபரன்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட்? தகவல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்ததா? அதாவது அந்த கான்ஃபரன்ஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியும் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுவும் அப்படியே நம்ம அந்த ஸ்டேட் கொஸ்டின் மாதிரி தான். ஸ்டேட் அந்த இதில் நம்ம வந்து என்ன சொன்னோம், அந்த சப்ஜெக்டை டெஸ்கிரைப் பண்ணி கொஸ்டின் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. இதுவும் வந்து சப்ஜெக்டை டெஸ்கிரைப் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸ்டேட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை பற்றி டெஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அவன் எப்படி இருக்கான், ஹாப்பியாக இருக்கான் இல்லை சேடாக இருக்கான் அப்படின்ட்டு அவன் எமோஷன்ஸை பற்றியோ இல்லை அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றியோ டெஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் வந்து ஸ்டேட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? கண்டிஷன் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த அதை பற்றி நம்ம டெஸ்கிரைப் பண்ணுறது. ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ஓவராலாக பொதுவாக டெஸ்கிரைப் பண்ணி சொல்லும்போது அதை வந்து கண்டிஷன் கொஸ்டின் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். கீழே கண்டிஷனில் கடைசியாக இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வாஸ் த பேஷண்ட் இன் ஸ்டேபிள் கண்டிஷன் ஆஃப்டர் த சர்ஜரி? அப்படிங்கும்போது அப்போ அந்த பேஷண்ட்க்கு வந்து நிறையா அந்த சர்ஜரிக்கு அப்புறமேட்டு டீட்டெயிலாக கேட்கணும்னா ஒவ்வொன்றா கேட்கலாம். பிபி எப்படி இருக்குன்னு கேட்கலாம், சுகர் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், தனித்தனியாக எப்படினாலும் கேட்கலாம். ஆனால் அவங்க அப்படிலாம் கேட்காம இப்போ ஓவராலாக கண்டிஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து வித்தியாசம். இது வந்து நமக்கு ரொம்பலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன். ஸ்டேட் கொஸ்டின் அப்படிங்கும்போது அதுவும் சப்ஜெக்டை டெஸ்கிரைப் பண்ணி கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுறது தான். கண்டிஷன் கொஸ்டின் அப்படின்றதும் சப்ஜெக்டை டெஸ்கிரைப் பண்ணி கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுறது தான். ஓகேங்களா? என்ன வித்தியாசம்னா அது வந்து டீப்பாக நம்ம கொஸ்டின் கேட்போம், இது வந்து ஓவராலாக சும்மா பொதுவாக கொஸ்டின் கேட்குறது. ஓகேங்களா? அப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். வாஸ் த கான்ஃபரன்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட்? அப்போது இந்த இடத்துல த கான்ஃபரன்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி டெஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், அண்ட் அப்படின்றது ஒரு கன்ஜங்ஷன், வெல் ஆர்கனைஸ்ட் அதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இது கொஸ்டின் என்னது, அதாவது இன்ஃபர்மேட்டிவாக தகவல் நிறைந்ததாகவும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணதாகவும் கான்ஃபரன்ஸ் இருந்ததா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ கான்ஃபரன்ஸ் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, தகவல்லாம் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா வந்து நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். எஸ், த கான்ஃபரன்ஸ் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்டு வெல் ஆர்கனைஸ்டு. கான்ஃபரன்ஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் வெல் ஆர்கனைஸ்டாகவும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வாஸ் த ப்ராஜெக்ட் எ கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அமாங் வேரியஸ் டீம்ஸ்? இந்த திட்டம் பல்வேறு குழுக்களின் கூட்டு முயற்சியாக இருந்ததா? அப்போ எல்லாம் டீம் எஃபர்ட்டோட இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இங்கே ஆன்சர் பாருங்க. எஸ், த ப்ராஜெக்ட் வாஸ் எ கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அமாங் வேரியஸ் டீம்ஸ். பல்வேறு அணிகளின் கூட்டு முயற்சியுடன் இந்த ப்ராஜெக்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் வாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வேர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வந்தால் சிங்குலர் வேர்ப் வந்து வாஸ்ன்னு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கும்போது வேர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கொஸ்டின் கேட்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைட்டட் அபவுட் த அப்கமிங் ஸ்கூல் பிளே? வரவிருக்கும் பள்ளி நாடகத்தை பற்றி மாணவர்கள் உற்சாகமாக இருந்தார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே மாணவர்கள் அப்படின்ட்டு ப்ளூரலில் இருக்குது, அதாவது த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வேர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் இருக்கணும், அதனால் இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் எக்ஸைட்டட் அபவுட் த அப்கமிங் ஸ்கூல் பிளே. அப்போது அப்கமிங் ஸ்கூல் பிளேயை நினச்சி மாணவர்கள் வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. வேர் த நியூ எம்ப்ளாயீஸ் கண்டென்ட் வித் த நியூ ஒர்க் பிளேஸ் பாலிசிஸ்? புதிய பணியிட கொள்கைகளில் ஊழியர்கள் திருப்தி அடைந்தார்களா? அப்போ புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, ஒர்க் பிளேஸ்க்கான பாலிசி. அந்த பாலிசியில் அவங்க வந்து திருப்தி அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? அந்த எம்ப்ளாயீஸ், பணியாளர்கள். ஓகேங்களா?
இந்த எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லி ப்ளூரலில் இருக்கிறதுனால ப்ளூரல் verb வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே பார்த்தோமா, கண்டென்ட் வந்து அட்ஜெக்டிவாக இருக்கும்போது அதோட மீனிங் என்னன்னு சொன்னோம், திருப்தியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து திருப்தியாக இருந்தாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், திருப்தியாக இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க, எஸ் த எம்ப்ளாயீஸ் வேர் கண்டென்ட் வித் த நியூ ஒர்க் பிளேஸ் பாலிசிஸ். நியூ ஒர்க் பிளேஸ் பாலிசிஸ் உடன் எம்ப்ளாயீஸ் வந்து திருப்தி அடைந்து இருந்தனர் அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வாஸ் வேர் அப்படின்ற கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இதே இது நம்ம நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கணும்னா வாசின்ட் வேரின்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். இப்போ திருப்தி அடைந்தார்களா அப்படின்ட்டு இந்த கொஸ்டின்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அதே இது திருப்தி அடைந்தார்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த நெகட்டிவாக கேட்கும்போது வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நிறைய டாபிக் பார்க்கணுன்றதுனால அந்த இதை நான் கொண்டு வரல. ஸோ அது ஈஸி தான், நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது ஹேவ் ஹேஸ் வச்சு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படிலாம் பார்க்கலாம். இதோட எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இன்னும் அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.